Hi Jazz family, இரும்பு சத்து அதிகம் இருக்கிற முருங்கக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அமுக்கிருங்க. அப்பதான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ முருங்கக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்துறலாம். நான் 2 முருங்கக்காய் எடுத்துர்க்கேன். அதை சின்னதா கட் பண்ணிட்டு ரெண்டா கீறி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி நம்ம அரைக்க தான் போறோம். அதுக்கப்புறம் புளி ஊற வச்சிருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு உடைச்சு வச்சிருக்கேன். அப்புறம் மல்லித்தூள், வத்தத்தூள், மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 2 சின்ன வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோங்க. வெங்காயமும் பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. நான் வெந்தயம் காட்டலாம், ஆனால் வெந்தயம் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், வெள்ளைக்கூடு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயமும் வெள்ளைக்கூடும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே தக்காளி அரைச்சிக்கலாம். தக்காளி கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா, வத்தல் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 3 போட்டு அரைச்சிக்கோங்க. அப்புறம் தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம் தான் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் போட்டு நல்லா கிளறி விடுங்க. முருங்கைக்காயோட பச்சை வாசனையே போகணும். முருங்கைக்காயும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. முருங்கைக்காயில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. வாரத்தில் ஒரு நல்லது முருங்கைக்காய் குழம்பு வச்சு எல்லோரும் சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் முருங்கைக்காயோட கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டு, தக்காளி, வத்தல் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது போட்டு நல்லா கிளறி விடுங்க. பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கலாம். இப்படி கூட நம்ம சாப்பிடலாம். இது கூட ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி போட்டு கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடலாம். இப்போ நம்ம குழம்பு தான் வைக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். துருவிய தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். மசாலா தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. நல்லா அடிபிடிக்காமல் கிளறி விடுங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. அது லைட்டாக கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தேவையான தண்ணி நல்லா கிளறி விடுங்க. இப்போ உப்பு போட வேண்டாம். இப்போ ஒரு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வைங்க. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தக்காளி அரைச்சி ஒரு டைமாவது முருங்கைக்காய் குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வித்தியாசமாக நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்கைக்காய் குழம்பு கூட ஒரு அப்பளமும் பொரித்து கொடுத்து பாருங்கள். சின்ன பிள்ளைங்க அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. மணக்க முருங்கைக்காய் குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் Subscribe பண்ணுங்கள். தேங்க்யூ.